அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்காசு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். ஸ்ருதி ரவி 2 பேருமே வெளியே வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கேக்கை தூக்கிட்டு வராங்க. நல்லா பாக்ஸ் போட்டு மூடிட்டு எல்லாரும் பாட்டி பார்க்குறாங்க. டே என்னடா இது அப்படிங்கிறாங்க. பார்சல் பாட்டி அப்படிங்கிறாங்க. அதான்டா என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் கேக்கு பேக்கரி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அதான் அப்படின்னு. என்ன பாட்டி நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் டே, உங்களுக்கு பர்த்டே இல்லை, கேக் கட் பண்ண வேண்டாமா, அதான் கேக்கு அப்படிங்கிறாங்க. ஏடி நான் என்ன சின்ன குழந்தையாடா கேக் வெட்டுறதுக்குன்னு பாட்டி கேட்குறாங்க. ஸ்ருதி வந்துட்டு பாட்டி குழந்தை தான் கேக் வெட்டுன்னு கிடையாது, யார் வேணாலும் கேக் வெட்டலை, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சரியா, அதனால் உங்களுக்கு கேக்கு சவு ஸ்பெஷல் கேக் அப்படிங்கிறாங்க. என்னமோ போங்க, எல்லோரும் சேர்த்து இன்றைக்கி பயங்கரமாக அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. ரோஹிணி கேக் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோஹிணி வந்துட்டு பாட்டி வாங்க உங்களுக்கு மேக் ஓவர் போட்டு விட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதான் பாட்டி மேக்கப் போட்டு விட்றேன்னு. என்னம்மா நீ சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்க, நான் பவுடர் கூட போட மாட்டேன், என்ன போய் மேக்கப் போட கூப்பிட்டு இருக்க, போமா அதெல்லாம் வேண்டான்னு, ப்ளீஸ் பாட்டி எனக்காக இன்றைக்கி ஒரு நாள் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீ சொல்கிற, எல்லோரும் பார்த்து சிரிக்க போகிறாங்கண்ணே, அதெல்லாம் இங்கே யாரும் ஒன்றும் சிரிக்க மாட்டாங்க, நான் சிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வாங்க அப்படின்ட்டு போய் உட்காந்து மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏம்மா உங்கள் அப்பா அம்மாவை நீ மிஸ் பண்ணுறியாம்மா, உங்கள் அப்பா அம்மா பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா ஏதோ ஜெயிலில் வேறு இருக்காராம்ல அப்படின்னு. ஐயோ போச்சு, நம்மளே தேவையில்லாமல் இவங்களை கூட்டிகிட்டு வந்து வம்புல மாட்டிட்டுமே அப்படின்ட்டு. ஆமாம் பாட்டி கூட இந்த பார்ட்னர் எல்லாருமே ஏமாற்றி எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அம்மாவுமே சின்ன தவறிட்டாங்களாம்னா, எப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு. அது சின்ன வயசுலேயே ஒன்று, அவங்க சின்ன வயசுல இறந்துட்டு அப்புறம் நீ எப்படிமா வந்தேனே. ஐயோ அப்படி இல்லை பாட்டி, நான் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு. ஓ சரி உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சிருப்பில்ல, அது காட்டு, நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ ஃபோட்டோவுக்கு நான் எங்கே போகணுன்னு. இல்லை அதெல்லாம் ஃபோட்டோ எதுவும் கிடையாது, அப்பா கூட நான் சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியேறிட்டேன்னா, ஸோ அதனால் நான் டிப்ரெஷன் ஆகுவேன் அடிக்கடி அப்படிங்கிறதுனால அவங்க ஃபோட்டோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறாங்க. என்னம்மா உங்கள் அம்மா ஃபோட்டோ கூடமா இல்லாமல் வச்சுருக்க நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லை எங்கள் அம்மா ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க மீனாவோட அக்காவும் அவங்களோட அம்மாவும் தங்கச்சி அம்மாவும் வர்றாங்க. அதே போல் ஸ்ருதியோட அம்மா அப்பா வர்றாங்க. உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தால் நல்லா இருந்திருக்கும். என்னம்மா நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனால் உன்னை பார்க்குறதுக்கு ஒரு சொந்தம்னு சொல்லி யாராவது அடிக்கடி வந்தால் தானே நல்லாயிருக்கும். சரி உங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார்ல, ஊர் கூட வந்தார்ல, அவரை வர சொல்ல வேண்டியதானே. இல்லை பாட்டி அவர் துபாயில் இருக்காருன்னு. சரி அவர் ஃபோனாக போடு அவர்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் வேலை விஷயமா ரொம்ப பிஸியாக இருப்பார், அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் வாயை மூடுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு. ஐயோ இல்லை பாட்டி வாய்க்கு லிப்ஸ்டிக் போடணும் அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னு மழுப்புறாங்க. ஐயோ லிப்ஸ்டிக் அதெல்லாம் வேண்டாம், வெதலை பார்க்க போட்டு சவந்த மாதிரி இருக்கும், எனக்கு அதெல்லாம் வேண்டானே. அதெல்லாம் ஒன்றும் இருக்கா பாட்டி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போட்டு விட்டுறாங்க. பார்த்து நீங்களே கண்ணாடியில் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. என்னம்மா நீ ஏதோ சுண்ணாம்பு அடிச்சு விட்ட மாதிரி பளிர்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும் பாட்டி, உனக்கு ஒன்றும் செய்யாது. சரி வாங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு பாட்டி கூட சேர்ந்து ரோஹிணி ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரவிக்கிட்ட கண்ணாமலை கேட்குறாரு. ஏடை கேட்க வெளியிலே வச்சிருக்கியே உரியிறாதடா ஒன்றும் ஆகாதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இது ஐஸ் கேக் கிடையாதுப்பா, நார்மல் தான், ஸோ வெளியிலே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் டே ஏன்டா எப்போ பார்த்தாலும் அந்த கடையிலே வாங்குற, வேறு நல்ல கடையில் வாங்க வேண்டியதுனடானே. டே இந்த வட்டம் கேக் நான் கடையில் வாங்கலடா, நானே செஞ்சதுடனே. அப்படியா நீயே செஞ்சியா அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப ஷாக்கிங் கேட்குறாங்க. அடுத்து அண்ணாமலோட ஃப்ரெண்டு பரசு வராரு. வாங்க வாங்க உள்ளே வாங்க அண்ணாமலை அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வாப்பா வாப்பா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குருக்கள் 2 பேர் கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து என்ன விசேஷம், எதுவும் பூஜை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா உங்களுக்காக தானே, எனக்கு எதுக்கு அப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் போய் தேவையில்லாமல் அப்படிங்கிறாங்க. அம்மா 80வது பிறந்தநாள்னு சும்மாவா, நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, எவ்வளோ கஷ்டம் துக்கம் எவ்வளோ சந்தோஷம் எதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க, நீங்கள் இல்லாமல் இந்த குடும்பம் இருக்குமா, நீங்கள் தானே ஆணி வேறுங்கிறாங்க. பக்கத்தில் மனோஜ் போய் அவங்க அம்மா கிட்ட உட்காரவும் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. விஜயா ஆமாம் இவங்க போட்டதுனால தான் நம்ம மண்ணிலேருந்து முளைச்சி வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன குசு குசு அப்படிங்கிறாரு அவர் அண்ணாமலை. நீ என்னை புகழ்றடா அது அவருக்கு பொறுக்காது, அதனால தான் இப்போ ஏதோ புறணி பேசிகிட்டு இருக்காருன்னு. இல்லை அப்படியே இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் உண்டா, நீங்கள் தானே இந்த குடும்பத்துக்கே ஆணி வேறு அப்படின்ட்டு விஜய் ஒரு 2 பீட்டை எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அதுக்கடுத்து அவர் ஃப்ரெண்டு பரசு போன வட்டம் நீங்கள் பார்த்த மாதிரி இல்லைம்மா, இந்த வட்டம் ரொம்ப நல்லா எங்கே தான் இருக்கீங்க, அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம்மா முகம் கூட ஒரு மாதிரி பளபளப்பாக மின்னுதேம்மா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு. எல்லாம் உன் மூத்த மருமக செஞ்சதுதான்ப்பா, முகத்தில் சாயம்லாம் பூசியிருக்கா அப்படிங்கிறாங்க. ரோஹி அங்கிள் ஆன்ட்டி பாட்டிக்கு மேக்கப்லாம் போட்டுக்கவர் பாட்டி நல்லா அழகாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மீனா இல்லாட்டினாலும் அவங்க எப்போவுமே அழகு தான், மேக்கப் இல்லாட்டினாலுமே பாட்டி சிரிச்சாலே அழகு தான் என்ன பாட்டி அப்படின்ட்டு மீனா பக்கத்தில் பேசுகிறாங்க. அதை கேட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. டே அண்ணாமலை பார்த்தியா என் பேத்தி எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறான்னு. ஆமாம்மா மீனா சொல்கிறது 100% உண்மை. இந்த உலக அழகி அவங்க இவங்கன்னு சொல்லி யார் பேரே சொல்கிறாங்களே, ஆனால் நான் கேட்டேன்னா உலக அழகி எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லுவேன், இருக்கிறதுலே தேவதை எங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. அட போட நீ வேறு அப்படின்ட்டு பாட்டிக்கு வைக்க வந்துடுது. அடுத்து மனோஜ் சும்மா இருக்காமல் அப்போ எங்கள் அம்மாலாம் அழகு கிடையாதா, எங்கள் அம்மாவில் நீங்கள் அழகாக பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா பேசாமல் இருடான்னு விஜயா கேட்குறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லுவோம். உன்னை இப்போ கேட்க சொன்னாங்களாடா அப்படின்ட்டு விஜயா எங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு
அதுக்கடுத்து வந்து அந்த இதுக்குரிய ஏற்பாடு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. வா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லி பரசு கூப்பிட்றாங்க. இந்த வந்துடுறோம்ப்பா. முத்து வரலையா அப்படிங்கிறாங்க. இன்னும் வரலையா, அவனுக்கு எந்த நேரத்தில் என்ன வேலை செய்யணுங்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, பாட்டி அவங்க சொல்கிறது உண்மை தான், நீங்கள் பார்க்குறக்கு அவ்வளோ பியூட்டியாக இருக்கீங்க, இதே இது சுடிதார் பட்டியல் இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பட்டியல் போடணுமா, என்ன மளிகை ஜாமான் எதுவும் வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. மீனா, ஐயோ பாட்டி அது பட்டியல் கிடையாது, பட்டியலை அந்த ரோகிணி சுடிதார் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரவி வந்துட்டு இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கே பாட்டி, நம்ம போய் புது ட்ரெஸ் வாங்கிட்டாட்டா உங்களுக்கு சுடிதார் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நீ டிஷர்ட் ஜீன்ஸ்லாம் என்ன போட சொல்ல போறியானே, இந்த மாதிரி கூட போட போட்டி நல்லா இருக்கும், நம்ம போய் புதுசு வாங்கிட்டேனே படவா அரஸ்கல் பேசாமல் இருடா அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா முத்துக்கு ஃபோன் போடுறாங்க. அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. டே ஃபோனை எடுறா அப்படின்னு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காரு. இருடா வேலையை முடிச்சுட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கடுத்து விஜய் வந்துட்டு அவன் எங்கே ஃபோன் எடுக்க முடியாத நிலமையில் நாங்கள் பார்ட்டியை பெருசாக கொண்டாடிட்டு இருப்பானா இருக்கும் பர்த்டே பார்ட்டியை, அதான் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்ட்டு விஜயும் சொல்கிறாங்க. அத்தை அப்படிலாம் இல்லை, அவர் ஏதோ முக்கியமான சவாரிக்கு போயிருப்பாரா இருக்கும், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு சொல்லி மீனாவும் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ரோஹிணி வந்துட்டு அது என்னங்க பாட்டியோட பர்த்டேயோட அப்படி என்ன அவருக்கு முக்கியமான வேலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதை என்ன பெரிய தொழிலதிபர் நானே என் பிஸ்னஸை விட்டுட்டு ஒரு நாள் லீவ் போட்டு நான் வந்து இங்கே இருக்கலையா அப்படிங்கிறாங்க. இந்த விடுடா அவனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குண்டா அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரி நம்ம வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த குருக்கள் 2 பேருமே வந்துக்கிட்டு அவங்ககிட்ட மேலே வந்து மாலை போடணும் வாங்க அப்படின்ட்டு விஜயை வச்சு மாலை போட சொல்கிறாங்க. மாலை போட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும் அப்படிங்கையும் விஜயா அண்ணாமலை மொதல் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கடுத்து மனோஜ் ரோஹிணி அடுத்து ரவி ஸ்ருதி வாங்கிறாங்க. மீனா நீ வாமா அப்படிங்கிறாங்க. மீனை அப்படியே யோசிச்சுக்கிட்டேவும் வாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாமா அவர் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சீக்கிரமாக அவன் வரணும் அப்படின்னா நீ இப்போதைக்குள்ளே பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவே முடியாது, பாட்டி ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. டே சும்மா இல்லடா ஏன்டா அப்படி சொல்கிற, முத்து வரட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்ருதி வந்துட்டு ரவி வா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம் வா ஃபோனை கூட அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவர் பரசு வந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அண்ணாவை நான் கிளம்புறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ண பர்த்டே கேக் கட் பண்ணவே இல்லை, அதுக்கும் நான் கிளம்புறேன்னு. இல்லைப்பா எனக்கு யூனியன் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வேறு வழி இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நானும் கீழே வரேன் அப்படின்ட்டு அவர் கீழே போய் விட போகிறாரு அண்ணாமலை. அப்போ வந்து விஜய் வந்து மனோஜ் கிட்டக்க டே என்னடா உங்கள் அப்பா பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி இவ்வளோ பெரிய இல்லை சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரு, உங்கள் அப்பா அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து அந்த சர்ப்ரைஸை வாங்கணும்னு நினைக்கிறாருடா அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்க அப்பா அவங்களுக்கு செய்யாமல் இருப்பாராம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு செய்யாமல் இருப்பாரா அப்படின்னு. டே இல்லைடா என்கிட்ட எதையுமே சொல்லவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. குறுக்களுமேவும் அம்மா இது வந்து அம்மனுக்கு சாத்தின புடவை, யாரோ பணக்காரங்கலாம் கேட்டாங்க, ஆனால் உங்கள் பையன் எங்களுக்காக வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காரு, இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு குறுக்களும் அந்த புடவையெல்லாம் கொடுக்குறாரு. பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அப்பா வந்து அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வாங்கிடுவாரோ ஐயோ அப்படின்ட்டு மனோஜ் இங்கே பயங்கர ஷாக் ஆகுறாரு. நெக்ஸ்ட்டு மீனா வந்து சமையலில் வந்து போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி உள்ளே போகிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே. இல்லை பாட்டி இன்னும் கொஞ்சம் சமையல் வேலை இருக்குன்னு. ஆமாம் எப்போ பார்த்தாலும் அடுப்படியில் நீ தான் வேலை பார்த்துட்டு இருக்கணுமா, ஏன் மற்ற மருமகளை என்ன பண்ணுறாங்க, ஏன் இந்த விஜய் என்ன பண்ணுறா அப்படின்னாங்க. இல்லை பாட்டி அது வந்து அண்ணே சரி இந்த முத்து பையன் எங்க அண்ணே. இல்லை பாட்டி இப்போ வந்துருவார் அண்ணே, அவனுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்காமே, நான் வந்ததுலேருந்து அவன் சரியே இல்லையே, இல்லாட்டினா எப்போவுமே நான் ஊர்லேருந்து வந்தேன்னா பாட்டின்னு சொல்லி என்னை ஓடி வந்து கட்டி தூக்கி பிடிப்பீங்க, இந்த வட்டம் என்னை பார்த்துட்டு பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக வாங்கிட்டு அவனாட்டி போயிட்டே இருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்க, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன சண்டையாண்ணே. ஐயோ இல்லை பாட்டி அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. இல்லையே நீங்கள் வந்ததுலேருந்து உங்கள் 2 பேர் மூஞ்சி எதுவும் சரியே இல்லையே, என்னமோ நடந்திருக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, சரியே இப்படியே இருக்கா, போய் மூஞ்சை கழுவிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாப்போ அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்து முடிச்சுட்டு போகிறேனே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விஜயா வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படிங்கிறாங்க. நீங்கள் மற்ற பொண்ணுங்க மாதிரி நல்லா கலாலான்னு இருக்க வேண்டாமா, போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்ற வேண்டாமா, போய் மாற்றி போமா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அவர் வந்திருக்கட்டுமே அப்படின்னா அவன் வரும்போது வரட்டும், நீ போது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாமா அப்படின்னு சொல்லி பாட்டி அனுப்புகிறாங்க. விஜயா நீ சமையல் வேலையை பார்க்க மாட்டியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் தான் ஒருத்தி தான் பார்க்கணுமா, ஏன் மனோஜ் உன் பொண்டாட்டி ரோஹிணி எங்கடா அவளை வந்து சமைக்க சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஐயோ பாட்டி அவளுக்கு சமைக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன் முகத்தில் இத்தனை சாயம் பூச தெரியறதுக்கு ஒரு காரக்குழம்பு வச்சு உப்பு போட்டு புளியை போட்டுலாம் வைக்க தெரியாதவங்க அவளுக்கு, என்னடா இது பெரிய இது, போட போய் வளர்க்க சொல்கிறான். விஜய் நீ கூட மாதிரி இருந்து அவளை பாருன்னு. ஐயோ அல்ல அத்தை நான் போய் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது ரெடி பண்ணணுமே அப்படிங்கிறாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் ரெடி பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. நீ போமா மீனா அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீ போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி மீனா போகிறாங்க. சரி பாட்டி அப்படின்ட்டு மீனா ஒரு நிமிஷம் எங்கள் கழுத்தில் மொட்டை இருக்குது, நகையெல்லாம் போட்டுட்டு வா, அவங்க 2 பேரும் நகை போட்டுருக்காங்களா அது மாதிரி நீ நகையை போடு அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே விஜயாவை பார்க்குறாங்க. விஜயை பார்த்தோடனே பாட்டி வந்துட்டு என்ன உன் நகை இன்னும் அவகிட்ட தான் இருக்குது, அவள் இன்னும் உன்கிட்ட கொடுக்கலையானே. ஐயோ அப்போ அத்தை நானாக என்கிட்ட நகை வச்சுக்கலாம், அது அவட்ட கொடுத்துட்டு அவகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி என்கிட்ட தான் இருக்குன்னு மீனா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன போய் போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை எதுக்கு பாட்டி அதெல்லாம் வேண்டாம் இதுவே போதுமே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்
வேண்டாம்மா, எல்லோரும் நல்ல நகையோடு இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இப்படி இருக்க, நீ போய் நகையை போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து மனோஜ் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அம்மா பாட்டி நகையை போட்டு வந்த உடனே அது வந்து டூப்ளிகேட் கவரின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ வேறு பேசாமல் இருடா, நீயே வளரி வாயை வச்சு வளரி கொட்டிக்கிடாத, போடா நீ இங்கேருந்து அப்படின்ட்டு அவங்கள அடித்து பார்த்திடுறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வெளியில் கட்டுறாங்க. அண்ணாமலை எல்லோரும் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய இவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க, விஜயோட ஃப்ரெண்டு விஜயா அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. யார் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அண்ணாமலை வந்துட்டு இங்கே பாரு பார்வதி குரல் மாதிரி இருக்குது, போய் என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி அங்கேயே நின்றுட்டு கத்திட்டே இருக்க, வா மேலே வா, அதை எடுத்துகிட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ முடிஞ்சால் வரமாட்டேனா, முடியல, கீழே வாசல் இருக்கும்போதே உனக்கு ஃபோன் போட்டு நீ தான் ஃபோன் எடுக்கலை, இவ்வளோ தூரம் ஏறி வந்தது பெருசு, என்னால் முடியாது, நீ வா அப்படிங்கிறாங்க. ரவி இங்கே வாடா, அந்த பாக்ஸை தூக்கிட்டு வாடானே. என்னம்மா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குன்னு, தூக்கிட்டு வாடா அப்படிங்கிறக்க மேலே ஏறி வந்துடுறாங்க. அடுத்து அதெல்லாம் வச்சிடறாங்க. உடனே ரோஹிணி மனோஜ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன ஆண்டி இவ்வளோ பெரிய பாக்ஸுன்னு, அது வந்து அத்தையோட பிறந்தநாளுக்கு நான் தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ கொண்டுட்டு வந்தியேன்னு பார்வதியை பார்த்து அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாண்ணே எங்கள் வீட்டில்னு பார்வதி ஆரம்பிக்கவும், இரு பார்வதி, அத்தை பிறந்தநாளுக்கு நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அவளை விட்டு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. ஓ பாட்டியோட பர்த்டே கிஃப்டாக இது அப்படின்னு ஸ்ருதி பார்க்குறாங்க. ரோஹிணி வந்துட்டு என்ன மனோஜ் உங்கள் அம்மா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அவங்க வாங்கிடுவாங்க போலுக்குன்னு, அதுவும் எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய டிவி வாங்கினு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு, உன்கிட்ட கூட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. சொல்லலை ரோஹிணி, நிஜமாவே நீயா விஜயா வாங்கின இது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாங்க நம்புங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேன்ல அத்தைக்கு பெருசாக ஏதாவது ஒரு பொருள் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு, நீங்கள் தான் நான் சொன்னதை கேட்கவே மாட்டேன்ட்டீங்க, வேண்டான்ட்டீங்க, அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா, மருமகங்கிற பொறுப்பில் நான் இருக்கேன்ல, அதனால் நான் பொறுப்போடு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்து பக்கத்தில் அண்ணாமலை வந்து நறுக்கணு கிள்றாரு. ஏம்மா என்ன கிள்றீங்கன்னு, இல்லைடா இது கனவா நிஜமான்னு பார்த்தேன்டானே, இதே தாம்மா நானும் காலையிலேருந்து அடிக்கடி என்னை கிள்ளி பார்க்குறேன், விஜயா நடந்துக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா, கனவு தானா நிஜம்தானா அப்படின்ட்டு, ஏங்க இப்படி சொல்கிறீங்க நீங்களும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு அப்போ இதை கடையிலே வாங்கினீங்க அப்படிங்கிற, ஏன்பா கடையில் வாங்காமல் பாரு, என்ன வீட்டில் இருந்தால் தூக்கிட்டு வருவாங்கன்னு பக்கத்தில் பார்வதி சொல்கிறாங்க. டேய் கடையில் தான்டா வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்புன்னு, ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு, அப்புறம் என்ன பெரிய ஷோரூம் வச்சுருக்கேன் நான், என்கிட்டக்க வாங்க நீங்கள் வேறு ஏதோ கடையில் போய் வாங்கியிருக்கீங்க, எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. டே அது வந்து பார்வதிக்கு ரொம்ப தெரிஞ்சவருடா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் நம்ம தெரியாதாலம்மா, நான் உங்கள் மகையம்மா அப்படிங்கிறாங்க. டே மகனாக இருந்தாப்புல உன் கடையில் வந்து வாங்கினா நீ டிவி வந்து கம்மி ரேட்டு கொடுப்பியாடான்னு ரவி கேட்குறாரு. அது எப்படி முடியும், நான் எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுப்பேன், அப்புறம் என்னடா டிவி எங்கே வாங்கினா உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. டே இது இவ்வளோ தெரிஞ்ச ஓனர்கிட்டருந்து வாங்கணும்டா, கம்மி ரேட்டு தான் கொடுத்தாரு, இது பழைய டிவி தான்டா அப்படின்னு வாயை வளர்றாங்க. எல்லாருக்கும் அப்படியே ஷாக் ஆகுது, என்னது பழைய டிவியா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பழைய டிவியான்னு வளர்ன வாயை வந்து எப்படி வந்து விஜய் வந்து சரி கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மீனா போட்டு வர தங்க நகையை வந்து கவரிங்காக மாற்றுற அந்த விஜயை வந்து நாளைக்கு மாட்ட போகிறாங்களா, கவரிங் நகையை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.